கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தார். இவர் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபான் சகோதரியும் ஆவார். ஆதியாகமம் 25:20 மட்டும் வாசிங்க. ஈசாக்கு ரெபெக்காளை விவாகரம் பண்ணுகிற பொழுது 40 வயதாய் இருந்தார். இவர் பதான் அராம் என்னும் சீரிய தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவர். நாம் வாசித்த இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு இடைபடிப்படியாக நம்ம திருடைய மகன் ஜான் அவர்கள் செபிப்பார்கள். வாசிக்கப்பட்ட ஆதியாகமம் 25:20 முதல் இந்த வசனத்தில் உள்ள ரகசியங்களை தெரிவிக்கவும், இந்த வார்த்தைக்குள் நாங்கள் இடைக்கட்டவும் நாம் வாசித்த திருவசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் பாருங்க. ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற பொழுது 40 வயதாய் இருந்தார். இவன் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தையும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியும் ஆனவர். இப்ப பாருங்க, ஈசாக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷன், நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன். முற்பிதாக்களில் இரண்டாவதானவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இப்ப இந்த இரண்டாவது இருக்கிற இந்த முற்பிதாக்கள்ல ஒருவராகிய ஈசாக்கை குறித்து, அவருடைய குடும்பத்தை குறித்து மட்டும் இந்த நாட்களிலே நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்படின்னா எதற்காக அதை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு தேவ பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளையுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற குறித்து தான் இதை ஒரு முன் உதாரணமாக நம்ம இந்த நாட்களில் நம்ம பார்க்க வைக்கிறோம். அப்போ பாருங்க, ஈசாக்குக்கு திருமணம் ஆகிற பொழுது வயசு எத்தனையாமா? 40 வயசு. இப்போ 40 வயசு கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி எவ்வளோ நாள் குழந்தை இல்லை தெரியுமா? 20 வருஷமா குழந்தை இல்லை. அப்போ பாருங்க, ஆதியாகமம் 27:1 வாசிக்கிறேன். பொறுத்துங்க, கர்த்தர் சொல்கிறோம். 26:34 வாசிங்க. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேயருடைய குமாரத்தியாகிய யூத்தையும் வீகித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினார். இப்ப பாருங்க, இப்ப ஈசாக்குடைய மகன் ஏசாவுக்கு வயசு எவ்வளவு? கல்யாணம் போது வயசு என்ன? 40 வயசு. சரி, இருக்கட்டும். சரி, இப்போ நம்ம வேற ஒரு சில காரியங்களை நாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் விஷயத்துக்குள்ள நம்ம போக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, அப்படியே
25ல் 20 அப்படி கீழே வாசிக்குவாங்க. மலடியா இருக்கிற தன் மனைவிக்காக ஆ ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவர் வேண்டுதலை கேட்டருளினார். அவர் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தார். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு மோதி கொண்டிருந்தன. இப்ப பாருங்க, இப்போ 20 வருஷமா குழந்தை இல்லை. யாருக்கு? ரெபேக்காளுக்கு குழந்தை இல்லை. அப்போ வேண்டுதல் பண்ணினாங்க. 20 வருஷமா குழந்தை இல்லை, வேண்டுதல் பண்ணாங்க. இப்போ ரெபேக்காள் வந்து கர்ப்பவதியா இருக்கிற பொழுது என்ன நடந்துச்சு? அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு மோதி கொண்டிருந்தன. பாருங்க, கர்ப்பத்திலேயே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டன. அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மோதி கொண்டன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனார். பாருங்க, 20 வருஷமா குழந்தை இல்லை முதல்ல. இப்ப குழந்தை உருவாயிருக்குன்னா அங்க கர்ப்பத்திலே என்ன ஆகிடுச்சு? ஒன்றோடு ஒன்று. இப்போ பாருங்க, கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு, குழந்தை இல்லைங்கிற ஒரு பெரிய வருத்தம் ஈசாக்குக்கு இருந்திருக்கும், ரெபேக்காளுக்கும் இருந்திருக்கும். இது ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ பாருங்க, கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணாங்க. இப்போ கர்ப்பவதி ஆயிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுங்க? பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று பிறக்கிறதுக்கு முன்னாடியே மோதிக்கொண்டார்கள். அப்ப கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால் அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் பாருங்க, ஒரு ஜாதி தானே உருவாயிருக்கணும். இப்போ பாருங்க, பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவரே சொல்லிட்டாரு, உன் கர்ப்பத்தில் என்ன ஆகும்? 2 ஜாதிகள் உருவாகும். அப்புறம் 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பாருங்க, அங்கே கர்த்தர் அப்போ அங்கே என்ன பண்றாரு? முடிவு பண்ணிட்டாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். 2 ஜாதி உருவாகும், 2 பேர் பிறப்பாங்க. அதில் பாருங்க, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். பிரசவ காலம் பூர்ணமான போது கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோமாங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பாருங்க, ஏசா எப்படி இருந்தாராமா? சிவந்த மேனி உள்ளவனாய், நிறம் உள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தனவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவர் பெற்றபோது ஈசாக்குக்கு 60 வயதாய் இருந்தது. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது இப்ப பாருங்க, ஏசா என்னவாயிட்டாரு? வேட்டையில வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா. இப்ப பாருங்க, 2 பிள்ளைங்க. ஒருத்தர் என்ன ஆயிட்டாரு? பெரிய வேட்டைக்காரன் ஆயிட்டாரு. வனசஞ்சாரியாவும் இருந்தார். சின்னவன் எப்படி இருந்தாராமா? நல்லா வாசிங்க. சின்னவன் எப்படி இருந்தாராமா? குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். அப்புறம் ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது.
ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பச்சமாய் இருந்தார். ஏசாவின் மேல் பச்சமாய் இருந்தான். ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பச்சமாய் யாக்கோபின் மேல பச்சமாய் இருந்தார். இப்ப பாருங்க, யாக்கோபுக்கு யாரு மேல பச்சம்? ஏசாவுக்கு யார் மேல பச்சம்? ஈசாக்குக்கு ஈசாக்கு யார் மேல பச்சமா? ஏசா மேல பச்சம். ஏன்? இவர் வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கறதுனால. வசனம் அப்படிதான் சொல்லுது, நான் சொல்லல. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்தது. அதனாலே ஏசாவின் மேல் பச்சமாய் இருந்தாரா யாக்கோப்பு. அப்ப ஏசாவின் மேல் பச்சமாய் இருந்தாரா ஈசாக்கு. அப்ப ஈசாக்கு பெரிய மகன் மேல ரொம்ப வாசம். ஏன்? வாய்க்கு ருசியானதை கொண்டாந்து கொடுக்குறாரு. என்னத்தை கவனியாம விட்டாரு? ஏசாவை குறிச்சு என்னத்தை கவனிக்காம விட்டாரு? ஏசா போய் வேட்டையெல்லாம் ஆடிட்டு வர்றானே, வயசு எத்தனை ஆயிடுச்சு? வயசு கல்யாணம் பண்ற வயசு ஆயிடுச்சு. வேட்டையெல்லாம் ஆடிட்டு வர்றேன், நல்லா வாய்க்கெல்லாம் ருசியா தர்றேன், அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஈசாக்குக்கு என்ன இல்லை. அல்லது ஏசா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கண்காணிக்கவும் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? இவர் கண்காணிக்கல, ஏதோ வேட்டையாடிட்டு வர்றேன், போய் நல்லா சமைச்சு நல்லா வாய்க்கு ருசியாக கொடுக்குறேன், சாப்பிட்டுட்டு பிள்ளையை கவனிக்கலை, ஏசாவை கவனிக்கலை. ஏன் கவனிக்கலைங்கிறத நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்குவீங்க. பாருங்க, வாசிக்கல. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது களைத்து வருகிற போது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தார். இப்ப யாக்கோபு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? கூழ் கிண்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப ரெபேக்கா எங்க போயிருந்தாங்க? இப்ப ஏசா வேட்டைக்கு போயிட்டு வர்றாரு, யாக்கோபு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? கூழ் கிண்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப ரெபேக்கா எங்க போனாங்க? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? அம்மாவுக்கு வேலை தான் வேலை செய்கிறாரா? இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய குணம் இப்படி தான் இருக்குது. பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? வேலைக்கு போனாலும் சரி, படிக்க போனாலும் சரி, என்ன செய்கிறார்கள் என்பதை ஆவிக்குரிய பெற்றோர் பார்ப்பது இல்லை. பார்க்கணும். ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள், நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிற கொடுத்த கரிசனை இருக்கணும். கீழே வாசிங்கள. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூலிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்று பெயர் உண்டாயிற்று. அப்ப ஏதோம்ங்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? அர்த்தம் என்ன தெரியுமா? இளைத்தவன் என்று அர்த்தம். சரி, கீழே வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றார். இப்ப பாருங்க, இப்ப ஏசா வந்துட்டு மேல என்ன சொல்லுங்க? ஏசாவை பத்தி குணசாலியும், யாரு? யாக்கோபை பத்தி என்ன சொல்லுது? கூடாரவாசியுமான குணசாலின்னு போட்டிருக்குல்ல. இப்ப யாக்கோபுக்கு என்ன வேலை பார்க்குறாரு? கூழு தர்றேன். ஆனா உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு இன்னைக்கு விட்டுருப்போம். அப்போ ஒரு வகையில பார்க்க போனா இந்த சேஷ்ட புத்திர பாகம் உண்மையிலேயே யாக்கோபுக்கு தான்
இருந்திருக்கணும். உண்மையிலே யாக்கோபுக்கு தான் இருந்திருக்கணும். அது ஏசாவுக்கு மாறி போயிடுச்சு. மூத்தவனா பிறந்தது நிமித்தம் இப்போ யாருக்கு போயிடுச்சு? அது ஏசாவுக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் இங்கே இப்போ என்ன பண்ணுறாரு யாக்கோபு வெகரமா, நான் சிவப்பு கூழெல்லாம் உனக்கு தர்றேன், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றார். சேஷ்டபுத்திர பாகம்னா என்னன்னு தெரியுமா? சேஷ்டபுத்திர பாகம்னா என்னன்னு தெரியுமா? இப்போ ஒரு வீட்டில் 4 ஆண் பிள்ளைகள் இருந்தால் 4 ஆண் பிள்ளைகள் இருந்தால் 10 ஏக்கர் நிலம் இருந்தால் 10 ஏக்கர் நிலம் இருந்தால் 4 பிரித்தா எத்தனை ஏக்கர் பிரிக்கணும் ஒரு ஆளுக்கு? ரெண்டே பயங்கரமான கணக்குப்பா. 2.5 ஏக்கர் பிரிக்கணும் ஒரு ஆளுக்கு. 4 பேத்துக்கு சரியாக பிரிக்கணும்னா 2.5 ஏக்கர் பிடிச்சா 10 ஏக்கர் கணக்கு வந்துடும். ஆனால் இஸ்ரவேல் வழக்கத்தின்படி சேஷ்டபுத்திர பாகம் கொடுக்கணும்னா அதை 5 பாகமாக போடணும். 4 பேத்துக்கு எத்தனை பாகமாக போடணும்? 5 போட்டு 2 பாகத்தை கொடுத்துடணும். அப்போ 5 பாகமாக போட்டால் எவ்வளோ போடணும்? எத்தனை ஏக்கர் போடணும்? 2 ஏக்கர். அப்போ மூத்தவனுக்கு எத்தனை ஏக்கர் போயிருக்கும்? 4 ஏக்கர் போயிருக்கும். மீதி இருக்கிறது எவ்வளவு? 6 ஏக்கர். 6 ஏக்கர் மற்ற 3 பேருக்கும் பிரித்து கொடுக்கணும். இதே சேஷ்டபுத்திர பாகம். மூத்தவனுக்கு மட்டும் எப்போவுமே அந்த பங்கில் கூடுதலாக கொடுக்க வேண்டும். இது இஸ்ரவேலருடைய பிரமாணம். அப்போ பாருங்கள், அது மட்டும் இல்லை, அந்த அந்த சேஷ்டபுத்திர பாகம் அந்த ஆசீர்வாதங்கிறதெல்லாம் மூத்தவனுக்கு தான் இஸ்ரவேல் வம்சத்தில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஏசா என்ன பண்ணிட்டு, அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு எண்ணத்திற்கு என்றார். அப்போ அந்த சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய மேன்மை உனக்கு தெரியலை. இன்னும் சொல்லப்போனால் அந்த குடும்பத்தினுடைய அந்த தொன்று தொட்ட வாரிசு யாராக இருந்திருக்கணும்? மூத்தவனை தான் சார்ந்தது. அதனுடைய மேன்மையில் அவனுக்கு தெரியலைன்னு சொன்னோன்னா என்ன பண்ணிட்டேன்? இப்போ பாருங்க, என் உயிரே எனக்கு போகுது, சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு எதற்கு அப்படின்னோடனே, அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குடையும் கொடுத்தான். அவன் புசித்து கொடுத்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். தன்னுடைய ஆசீர்வாதத்தை இவன் என்ன பண்ணிட்டான்? அலட்சியம் பண்ணிட்டான். சரிங்க, இப்போ இந்த சம்பவம்லாம் நடந்துச்சுல, இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது ஈசாக்கு எங்கே போயிருந்தாரு? தூங்கியிருப்பாங்க. ஈசாக்கு படுத்து தூங்கிட்டார். ரெபேக்கா எங்கே போயிருப்பாங்க? காய்கறி வாங்க போயிருப்பாங்களா? வேலைக்கு போயிருப்பாங்களா? என்ன இல்லை, எல்லாம் கரெக்டு தான். நீங்கள் தான் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் பதில் ஏதாவது ஒன்று சொல்லணும். அதெல்லாம் கிடையாது. வயசு ஆகலைங்கிறது முன்னாடி இப்போ தெரியும் பாருங்க. இப்போ இவங்களுக்கு ஒழுங்காக சோறாக்கியிருந்தாங்க. ரெபேக்கா ஒழுங்காக இவங்களுக்கு சோறாக்கியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? பசியாக வந்திருந்த ஏசாவுக்கு சாப்பாடு போட்டுக்கலாமா இல்லையா? அப்போ அந்த குடும்ப பொறுப்பை செய்ய வேண்டிய வேலையை யார் செய்யலை? அம்மா செய்யலை. ஏசாய என்னமோ வழக்கடிச்சிக்கிட்டு இருக்காங்களே 2 பேரை.
ஒருத்தன் கூலை கொடுங்குறேன், ஒருத்தன் சேஷ்டபுத்திர பாதத்தை கொடுங்குறேன், என்னமோ வழக்கடிச்சுக்கிட்டு இருக்காங்களே என்னான்னு ஏசா பார்த்துருக்கணுமா இல்லையா? ஈசாக்கு பார்த்துருக்கணுமா இல்லையா? ஏசாவும் யாக்கோப்பும் வழக்கடிச்சுக்கிட்டு இருக்கிறத ஈசாக்கு என்னடாங்க சண்டை போட்டுக்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ஈசாக்கு வந்து கேட்டிருந்தாருன்னா அவன் எனக்கு கூழ் கொடுக்க மாட்டேங்கிறான்னு இவர் சொல்லியிருப்பாரு. அப்போ விஷயம் வெளியே வந்திருக்கும். அப்போன்னே ஈசாக்கு என்ன பண்ணியிருப்பாரு? யாரை தேடி இருப்பார்? ரெபேக்கா. இந்த பொம்பளை எங்கே போச்சு? நீங்கள் சோறாக்கி போடாமல் எங்கே போச்சு? நீங்கள் ரெண்டு சண்டை போட்டுருக்காங்களே. கேட்டிருப்பாங்களா இல்லையா? அப்ப இவங்க ரெண்டு பேருமே குடும்பத்தை கவனிக்கல. ஈசாக்கும் கவனிக்கல, ரெபேக்காவும் கவனிக்கல. வாசிக்கல. இப்போ வாசிங்க 27:1 வாசி. ஈசாக்கு முதிர் வயதானதினால் ஈசாக்கு முதிர் வயது ஆனதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனது. அவர் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 26:34 வாசி. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேயோருடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் இப்போ இவங்க குடும்பத்தை கவனிக்காத நிமித்தம், ஏசா என்ன செஞ்சு கொண்டிருக்கான்னு பார்க்காதது நிமித்தம், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதது நிமித்தம் இப்போ என்ன பண்ணிட்டான்? போய் அந்நிய ஜாதியான பெண்களை திருமணம் பண்ணி கொண்டான். வேட்டையாட போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? போய் அந்நிய பெண்களை 2 பேர்த்த கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். சரி, வந்துட்டான்ல. நீங்கள் 2 பேரும் குடும்பத்தை கவனிக்கல. நீங்கள் கவனிக்காத நிமித்தம் இப்போ இவன் 2 பொண்டாட்டியை கட்டிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறாங்களாமா? அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும். அப்புறம் நீ பார்த்து கட்டி வச்சிருக்க வேண்டியதானே? அவன் கூட்டிகிட்டு வந்துட்டேன், அந்நிய ஜாதி பெண்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன ஆகி போச்சு? ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாக தான் இருப்பாங்க. இப்போ வாசிங்க 27:1. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனது. அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர் நான் முதிர் வயதானேன், ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பார துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா. இப்ப விஷயம் தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? ஈசாக்குக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இவன் சேஷ்டபுத்திர பாகத்தை வித்து போட்டுட்டேன், ஆசீர்வாதம் இவனை விட்டு போயிருச்சு. அதனால இப்போ ஒரு வேலையை பண்றாரு. என்ன வேலையை பண்றாரு? கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம். இப்போ பெரியவனுக்கு அவனுக்கு உள்ள ஆசீர்வாதம் போயிருச்சு. ஆகவே பெரியவனுக்கு எப்படியாவது நம்ம சாகிறதுக்கு முன்னுக்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவோம்
நீ அதுக்காக வனத்துக்கு போய் வேட்டையாடி நல்ல ருசி உள்ள பதார்த்தமாக சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டோன்னே நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இவர் உடனே என்ன பண்ணிட்டாரு பாருங்க, ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடு பேசுகையில் ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபெக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்ப இப்ப மட்டும் கேட்க தெரிஞ்சாமா ரெபெக்காளுக்கு? அன்னைக்கு அவன் அண்ணனும் தம்பியும் சண்டை போட தெரியலையாமா? அன்னைக்கு அண்ணனும் தம்பியும் சண்டை போடும் போது இந்த ரெபெக்காளுக்கும் ஈசாக்குக்கும் தெரியாமல் போயிட்டா. இப்போ பாருங்க, ஏசாவை ஆசீர்வதிக்கணும் ஈசாக்கு சொல்றதை மட்டும் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு, ரகசியமா கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி உன் தகப்பன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசி உள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, நீ என் சொல்லை கேட்டு நீ இந்த அம்மா எப்படி சின்னவனுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிடலாம் அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்ணுது? நான் சொல்றபடி நீயே செய்ய. நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைப்பேன். இப்ப பாருங்க, இப்ப மட்டும் சின்னவனுக்கு ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னோன்னே இப்ப அம்மா என்ன பண்ணிட்டாங்க? சமைக்கிறாங்க. அப்படித்தானே? இது அன்னைக்கே ஒழுங்கா சமைச்சு போட்டிருந்தா அவன் பைக்கை பொழுங்கிட்டு இருக்க மாட்டான். சஸ்திரபுத்திர பக்கத்தை விட்டு போட்டுக்கவும் மாட்டான். சரி, கீழே வாசி. உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றார். ஏன் இப்ப இந்த ஏசா மேல ஏன் ரெபெக்காளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈர்ப்பு இல்லாமல் போய்விட்டது, ஒரு பிரியம் இல்லாமல் போய்விட்டது. பார்த்தீங்களா? இப்போ என்ன ஆகி போச்சு? அவைக்கு அவரியதுக்காக அந்நிய பெண்களை போய் திருமணம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கு எனக்கும் என் கணவருக்கும் மனநோவா இருக்குதுங்க அப்படிங்கிற ஒரு பாரம் அந்த அம்மா மேலே வந்துடுச்சு. அப்போ ஆகவே என்ன செய்கிறாரு அந்த அம்மா? என்ன பண்ணுது? இந்த ஆசீர்வாதத்தை எப்படியாவது ஏசாவுக்கு இல்லாமல் யாக்கோப்புக்கு வாங்கி கொடுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் ரெபெக்காளுக்குள்ள வந்துருச்சு. கீழே வாசிங்க. அதற்கு யாக்கோபு தாயாகிய ரெபெக்காளை நோக்கி என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். இப்ப பாருங்க, அப்ப கூட யாக்கோபுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. நான் அந்த மாதிரி எத்தனமான வேலையை செஞ்சு போய் என் தகப்பன்கிட்ட போய் நான் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை பெற்றுக்கொள்வேனே அப்படின்னு. இப்போ ரெபெக்கா என்ன சொல்றாங்க? உன் மேல வர சாபம்
என் மேலே வரட்டும், நான் சொன்னதை மட்டும் நீ போய் செய். கீழே வாசிங்க. அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயினிடத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்தார். பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோப்புக்கு உடுத்தி வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கையிலே ரோமமில்லாத அவன் கழுத்திலே போட்டு தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோப்பின் கையிலே கொடுத்தார். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி நான் உன் மூத்த மகனாகிய ஏசா, நீ எனக்கு சொன்னபடி செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டதை புசியும் என்றார். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றார். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கினை கிட்ட போனார். அப்பொழுது ஈசாக்கு சத்தம் யாக்கோபின் சத்தம் கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமமுள்ளவனாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து. ஒட்டு மொத்த ஆசீர்வாதம் யாருக்கு போயிடுச்சு? யாக்கோபு. பாப்பா யாக்கோபு போட்டிருந்த வஸ்திரம் கூட யாருக்கு? வஸ்திரம் கூட போச்சு. ஏசாவுக்கு என்ன போச்சு? சேஷபுத்திரம் பாகம் போச்சு, வஸ்திரம் போச்சு, ஆசீர்வாதம் போச்சு. ஏன்? காரணம் என்ன? ஒன்று, தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை கவனித்து வளர்க்காதபடியினால். மற்றொன்று, தன் தாய் தகப்பனுடைய சொல்லை கேளாதபடியினால், தன் மனதுக்கு இஷ்டப்படி அவன் அந்நிய பெண்களை திருமணம் செய்தபடினான். இப்ப எல்லா ஆசீர்வாதம் யாரை விட்டு போயிடுச்சு? ஏசாவை விட்டு போயிடுச்சு. அதனால புதிய ஏற்பாட்டில் ஏசாவை குறித்து சொல்லுது. பின்பு ஏசா ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் விரும்பியும் அது அவனுக்கு கிடைக்காமல் போயிட்டு திருப்பி அவர் கொண்டு வர்றாரு சமைச்சு. ஆசீர்வாதம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டாரே யாக்கோபு. அப்போ ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பன் முதலாவது தன்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை நன்றாய் அறிந்து வச்சிருக்கணும். எப்ப பார்த்தாலும் வேலை, காசு, பணம் வேணும். காசு பணம்லாம் வேணும், வேலை வேணும். பிள்ளை வேணாமா? அப்போ பிள்ளை வேணாமா? பிள்ளைகள் நல்லபடியாக வளர வேண்டாமா? பிள்ளைகளை கவனிக்கணும். சிறு வயது கொண்டே பிள்ளைகளை கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக வளர்க்கணும். கர்த்தரை அறிகிற அறிவிலே பிள்ளைகளை வளர்க்கணும்.
கர்த்தருக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக வளர்க்கணும். அவர்கள் வளர்கிற பொழுது கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற பிள்ளைகளாக அவர்களை வளர்க்கணும். இன்னைக்கு விட்டுட்டோம்னா, சின்ன பிள்ளைகள் நம்ம விட்டுட்டோம்னா பின்னாடி கஷ்டப்படுறது போறது யார் தெரியுமா? பின்னாடி கஷ்டப்பட போறது யாரு? தாய் தந்தை போய் கஷ்டப்படணும். நான் பெற்ற பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, கர்த்தரை விட்டு போயிட்டாங்க, உலக பிரகாரமாக போயிட்டாங்க, குடிகாரனா போயிட்டேன், சூதாடியா போயிட்டேன், ஊர் சுத்தரனா போயிட்டேன்னு சொன்னா தாய் தகப்பனுடைய மனம் எப்படி இருக்கு தெரியுமா? அது அவங்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முதிர்வடையும் போது தான் தெரியும். இப்போ தெரியாது, சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது தெரியாது. அவர்கள் பெரியவர்களாகி கர்த்தருக்கும் பெற்றோருக்கும் பிரியமில்லாத காரியங்களை செய்கிற பொழுதுதான் தெரியும். ஆகவே இன்றைய நாட்களிலே ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் தன் குடும்பத்தினுடைய காரியங்களை நன்றாய் அறிந்திருக்கணும். பிள்ளைகளுடைய காரியங்களை நன்றாக அறிந்திருக்கணும். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்றாங்களாங்கிறத பார்க்கணும். அவங்க சிறு வயது முதற்கொண்டே வேதம் வாசிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் பிள்ளைகளை வளர்க்கணும். இதெல்லாம் செய்யலைன்னா நம்ம கோடி கோடியாக சம்பாதித்தாலும் அது எந்த பிரயோஜனத்துக்கும் ஆகாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் வந்துட்டு ஜாக்கிரதையாக இருங்க. முதல்ல தாய் தகப்பேன் கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்க பழகுங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்க பழகினீங்கன்னாவே உங்கள் பிள்ளைங்க வந்துட்டு கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்கும். நீங்கள் கர்த்தருக்குள்ள உண்மையாக இல்லைன்னா உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள உண்மையாக வளராது. ஏன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு பாத்தியார். நீங்கள் 5ல் வளைக்கலைன்னா 50ல், 5ல் வளைக்கலைன்னா 50ல் நீங்கள் வளைக்கவே முடியாது. ஆகவே அப்போ என்ன பண்ணணும்? வேலைக்கு போனாலும் வீட்டுக்கு வந்து பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்தணும். பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்தணும். பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய பழகி கொடுக்கணும். நாம் அதெல்லாம் செய்வதில்லை. நம்ம அதெல்லாம் செய்கிறதே இல்லை. பின்னாடி வருத்தப்படக்கூடாது. பின்னாடி இன்னைக்கு விட்டு விட்டு இப்போ இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய குடும்பங்கள் என்ன நடக்குது தெரியுமா? சிறு பிள்ளைகளை ஆராதனைக்கு கூட்டிகிட்டு போகிறதில்ல. சிறு பிள்ளைகளை ஆராதனைக்கு கூட்டிகிட்டு போகிறதில்ல, வீட்டில் விட்டுட்டு போயிடுறோம். பெரியவர்கள் மட்டும் போவாது. சிறு வயது முதற்கொண்டே பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். இப்போ பாருங்க, ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு கணவனும் மனைவியும் பேசிக்கொண்டார்கள். கணவன் மனைவியும் பேசிக்கொண்டார்கள். மனைவி சொன்னாங்களா கணவனை பார்த்து, எங்க பரலோகத்தில் கணவன் மனைவியா, சொர்க்கத்தில் கணவன் மனைவியெல்லாம் சேர்ந்து வாழ முடியாதாமே அப்படின்னு சொல்லி மனைவி கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்களாமா? சொர்க்கத்தில் கணவன் மனைவியெல்லாம் சேர்ந்து வாழ முடியாதாமே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கணவன் சொன்னான். கணவன் என்ன சொல்லியிருப்பேன்? அதனாலதான் அதுக்கு சொர்க்கம்னு பேர் வச்சிருக்காங்க. கணவன் மனைவியும் சேர்ந்து சொர்க்கத்தில் வாழ முடியாதாமே அப்படின்னு சொன்னால் கணவன் சொல்லிட்டான், அதனால தாண்டி அதுக்கு சொர்க்கம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ இங்கே வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இன்னைக்கு நிறையா குடும்பம் அப்படித்தான் இருக்குது. வெளியில் இருக்க குடும்பம் இல்லை, ஆவிக்குரிய குடும்பமே அப்படித்தான் இருக்குது. ஆவிக்குரிய குடும்பமே அப்படித்தான் இருக்கு. அது பார்த்து அனுப்பிச்சு விடுங்க. வீட்டுக்காரர் முன்னாடி போச்சு.
ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம குடும்பம் இங்கேயே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வீட்டில் குடும்பத்தில் இந்த வீடே சொர்க்கமாக இருக்கணும். சதா காலமும் கணவனும் மனைவியும் சண்டையாக போட்டுக்கிட்டு இருந்தாக்க அங்கே எப்படி போகிறது? கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா பிள்ளையை அதை பார்த்தா பிள்ளையை வளரும்போது என்ன நடக்கும்? பிள்ளையை பார்த்து பிள்ளையை வளர்ந்தா என்ன பண்ணுவான்? எங்கள் அம்மா அப்பா இப்படித்தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க, நம்மளும் சண்டை போடுவோம். ஆவிக்குரிய பிள்ளைகள் முதலாவது வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி வீட்டில் சமாதானமாக பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்த்து கர்த்தருக்குள் வளர்ந்து பிள்ளையை கர்த்தருக்கு அந்த கனி கொடுக்குற பிள்ளைகளாக வளர்க்கணும். அப்புறம் பாருங்கள், ஒரு கணவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தார், ரொம்ப பசியோட வந்தார். யாரை போல? ஏசாவை போல பசியோடு வந்தார். அப்போ வந்தோன்னா என்னம்மா சாப்பாடு ரெடியாக, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி கணவன் கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க, இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்ச நேரம் பொறுத்துக்க சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ அவங்க சொன்னேன், சரி சமைக்க லேட் ஆகும்னா நான் வேணா கடையில் போய் சாப்பிட்டு வரட்டா? ஒரு 5 நிமிஷம் பொறுங்க. ஏன் 5 நிமிஷம் ரெடி ஆயிடுமா? இல்லை, நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து நம்மளோட சேர்ந்து போயிடுவான் கடைக்கு. வேலைக்கு போய்கிட்டு வர்ற கணவனுக்கு என்ன பண்ணணும்? வீட்டில் முதல்ல வீட்டில் இருக்கிற மனைவியாக இருந்தால் என்ன பண்ணணும்? வந்த உடனே தேவையானதை கொடுக்கணும். பசியாக இருக்குது, ரைட், ரெடியாக இருக்கு. ஆமாம், நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? இவ்வளவு சீக்கிரம் வரீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்து எனக்கு என்ன தெரியும்? அப்போ புருஷனை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பாருங்க, ஒரு கணவன் போய் ஃப்ரிட்ஜை தேடிக்கிட்டே இருந்தேன், ஃப்ரிட்ஜில் எனக்கு தேடிக்கிட்டே இருந்தேன். கொண்டாடி கேட்டுச்சு, ஃப்ரிட்ஜில் போய் என்ன தேடுற? கணவன் கேட்டேன், மனைவி போய் ஃப்ரிட்ஜை தொடங்கிட்டு இருந்தாங்க, ஃப்ரிட்ஜை போய் தொடங்கிட்டே இருந்தாங்க. அப்போ கணவன் கேட்டேன், என்னடி போய் ஃப்ரிட்ஜை போய் தொடங்கிட்டே இருக்க? இந்த உப்புமா டப்பா இங்கே இருந்துச்சு, எங்கே காணும்? ஏண்டி 20 நாளாக அந்த உப்புமாவை கிண்டி வச்சு என்னை கொள்றியடி. எத்தனை நாளா உப்பு மாவை மொத்தமாக ஒரு டப்பா நிறையா கிண்டி ஃப்ரிட்ஜில் வச்சு 20 நாளா? ஓ, அதுதான் ஃப்ரிட்ஜா? ஏண்டி இன்னி மாதிரி அதை தங்கி சொல்கிற, அதனால் அடி தூக்கி கீழே போட்டேன். உடனே பண்ண அதுவும் உண்மைதான். ஒரு வேளை 20 நாளைக்கு போய் போச்சு, அது விஷம மாதிரி செத்து போனாலும் செத்து போயிருந்தேன், வேறு ஏதாவது சமைக்கும். இப்படியா இருக்கிறது குடும்பம்? அந்த குடும்பம் உருப்படுறதுக்கா? இதில் சில பொண்டாட்டியை வீட்டில் உட்காந்துக்கிட்டு, டேய் சோறு போட்டு வாடா. யாரை பார்த்து? புருஷனை பார்த்து சோறு போட்டு வாடா. அவன் சோறு மட்டும் போட கொண்டாந்து கொடுத்தான். டேய் சோறு மட்டும் போட கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க, குழம்பு உங்கள் அப்பனை வந்து ஊற்றுவேன். எப்படி குழம்பு உங்கள் அப்பனை வந்து ஊற்றுவேன்? இந்த ஊத்துறண்டி உனக்கு, அவன் உனக்கு ஊத்துறண்டி உட்காந்துக்கிட்டு என்கிட்டே சோறு போட்டுவா, குழம்பு ஊற்றிடுவா, ரசம் ஊற்று. இப்போ ஊத்துறண்டி உனக்கு விஷத்தை ஊத்துறண்டி. ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் கணவனுக்கு என்ன தேவை அப்படின்னு மனைவியும், மனைவிக்கு என்ன தேவைங்கிறது கணவனும், பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை கணவனும் மனைவியும் தாயும் தகப்பனும் ஆராய்ந்து தெரிந்து வச்சு பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே நடத்தணும். நாமளும் நடக்க வேண்டிய வழியிலே நடக்கணும். அதை விட்டு சதா காலமும் இந்த உலகத்தை நோக்கி அழிந்து போகிற பொருளை நோக்கியே நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாது.
உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருக்குள் உண்மையாயிருங்க. உங்களுடைய பொது வாழ்க்கையிலும் உண்மையாயிருங்க. உங்க குடும்ப வாழ்க்கையிலும் உண்மையாயிருங்க. நீங்களும் உண்மையா இருங்க. உங்க பிள்ளைகளையும் உண்மையிலே உத்தமத்திலே வாழுங்க. அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இந்த பூமியோடு நின்று விடாமல் நீங்கள் பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதற்கு இந்த ஈசாக்குடைய குடும்பத்தை கிறிஸ்தாந்திரமாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே அப்படி இருக்க வேண்டாம், அப்படி இருக்க வேண்டாம். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்து நம் குடும்பத்தை நன்மையான வழியில நடத்தி கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட்ட ஒரு ராஜ்யத்தை சோதனைக்குள்வோம். கர்த்தர் நம்ம இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய குடும்பம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே எங்களோடு நீங்கள் இடைப்பட்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதில் குறிப்பாக ஈசாக்கினுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. நன்றி. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் காணப்பட்டு உங்கள் வருகைக்கு ஆயத்தமாக இருந்து உங்கள் ராஜ்யத்தை சோதனைகளும் உங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்நியமும் கர்த்தரை தொழுதுள்ள கர்த்தருடைய பிள்ளையை நம்மோடும் உலகத்துடைய எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் சதாகாலம் உடைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, அந்த வேலைக்கு நன்றி.